குபேரா தனுஷ் அவர்களுடைய லைஃப்பில் ஒன் ஆஃப் த கெரியர் பெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு ஒரு வெறித்தனமான ஒரு ஆக்டிங்கை வந்து காமிச்சிருக்கிறாரு. பிச்சை எடுப்பவர்களோட அவங்க கூட போய் ட்ரைனிங் நிறைய எடுத்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்து அப்சர்வ் பண்ணியிருப்பார் போல். அவர் நடக்கிறது, ஓடுறது, நிற்கிறது, பேசுகிறது, அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்லேருந்து எல்லாமே பார்த்தோம்னா அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்கிறார் தனுஷ் அவர்கள். கண்டிப்பாக இந்த படத்துக்கையில் இந்த கேரக்டருக்கு இன்னொரு நேஷ்னல் அவார்டு கூட வந்து தனுஷ் அவர்களுக்கு கொடுக்கலாம். அப்படி ஒரு பெரிய ஒரு நடிப்பு. ஸோ நடிப்பு அசுரன் அப்படின்னே சொல்லலாம். அவர் அப்படி ஒரு நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. இதுதான் இந்த படத்தில் ஒரு பெரிய பாசிட்டிவ் அப்படின்னே சொல்லலாம். தனுஷ் ஒன் மேன் ஷோ, தனுஷ்காக இந்த படத்துக்கு போகலாம்பா அப்படின்னே வந்து சொல்லலாம். அப்படி ஒரு நடிப்பு. ஸோ இதை தாண்டி இந்த படத்தில் என்ன பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தோம்னா, நாகார்ஜுனா தனுஷ் அவர்களுக்கு அடுத்தபடியாக ஒரு பெரிய கேரக்டராக வருது. நீங்கள் படம் பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆகும் அப்படின்னா, நாகார்ஜுனா சாரோட கேரக்டரை பார்க்கும்போது இந்த படத்தில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் வில்லன்ஸு இவங்களெல்லாம் பார்க்கும்போது பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு இரிட்டேஷன் வரும். ஏன்னா இவனுங்களாம் இப்படி தான் திருந்த மாட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நாகார்ஜுனா அவரை பார்க்கும்போது எதுக்கு இந்த மனுஷன் இப்படி ஒரு கேரக்டராக வந்து பண்ணுறாரு, அப்படியே சட்டையை பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரி பண்ணணும் போல இருக்கும். அப்புறம் சில ட்விஸ்டெல்லாம் வரும் இந்த படத்தில். அதெல்லாம் படம் பார்க்கும்போது வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ நாகார்ஜுனா சார் தனுஷ்க்கு அடுத்தபடியாக ஒரு மிகப்பெரிய ஒரு ரோலை எடுத்து இந்த படத்தை தாங்கியிருக்கிறாரு. அப்புறம் ராஷ்மிகா அவங்க வராங்க. கிட்டத்தட்ட எப்படி இருந்ததுன்னா, அவங்க வர சீன்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்குமே அப்படியே துருன்னு ஜாலியாக போச்சு. தனுஷும் சோனம் கபூர் அவங்க 2 பேரும் வந்து ராஞ்சனா படத்தில் ஒரு அமக்கலம் பண்ணியிருப்பாங்க. ஒரு 2 பேர் அப்படி ஓடி ஆடி அப்படி அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ராஷ்மிகாலாம் வந்து பார்த்தோம்னா, ராஷ்மிகானாலும் எனக்கு இரிட்டேஷன் ஆகும், பிடிக்காது அப்படிங்கிறவங்களுக்கு கூட அவங்களோட நடிப்பு பிடிக்கும், அந்தளவுக்கு இருந்தது. ஸோ இதை தாண்டி சேகர் கமுலா அவருடைய டைரக்ஷனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் அப்படின்னு சொன்னால், ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட். எனக்கு அவருடைய இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச கண்டென்ட் என்னென்னா, ஒரு பிச்சை எடுப்பவர்கள் அவங்க பார்த்தோம்னா அவங்க லைஃபு எப்படி கண்டிஷன் பண்ணப்பட்டிருக்குன்னா, அவங்க ஒரு வேளை இறந்தாங்கன்னா கட்டையை போட்டு எரிச்சா அடுத்த ஜென்மத்தில் பிச்சைக்காரனாக வந்து பிறக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பல க்ரைமை பண்ணிவிட்டு பல கெடுதலை பண்ணிவிட்டு நான் வந்து சாமிக்கு பெருமாளுக்கு வந்து வைர கிரீடம் செஞ்சு போடுறேன் அப்படின்னு ஒரு கிரிமினல் குரூப் வந்து சுற்றிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது என்னென்னா, இங்கே அந்த ஒரு கண்டிஷனிங் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த கடவுள் ஏற்படுத்தின எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இது எல்லாமே இந்த மனுஷனுங்க பண்ணுற விஷயந்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட்டை யோசிக்க வச்சுது இந்த படம். அது ஒரு பெரிய ஒரு டைரக்டருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். ஏன்னா சேகர் கமுலா ரொம்ப நல்லா டைரக்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ இதை தாண்டி இந்த படத்தில் பாசிட்டிவ்ஸ்னு சொல்லணும்னா, தேவி ஸ்ரீ பிரசாத் அவரோட மியூசிக். ஆல்ரெடி வேங்கை அப்படிங்கிற படத்தில் தேவி டிஎஸ்பிஎம் தனுஷ் அவர்களும் வந்து ஒரு காம்போ செம்மையாக இருந்தது. அதுக்கு அடுத்தபடியாக இந்த படம் சில இடத்துலலாம் அந்த ஒரு மியூசிக் வந்து அது ஒரு மாதிரி ஒன்று பண்ணிச்சு. அது தியேட்டரில் உட்காந்து அந்த எஃபெக்டில் பார்க்கும்போது தெரியும். அப்புறம் அந்த போய்வா சாங்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. படத்தில் வந்து எல்லாமே விஷுவலாக சினிமாட்டோகிராஃபி, டிராகன் படத்தோட சினிமாட்டோகிராஃபர் தான். ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த படம். எங்கே இந்த படம் ஒரு மைனஸாக ஒரு நெகட்டிவ்ஸாக நான் பார்க்குறேன் இந்த படத்தை அப்படின்னா, சில கேரக்டர்ஸை இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக ஆக்கியிருக்கலாம். குறிப்பாக வந்து அந்த வில்லன் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த கார்ப்பரேட் வில்லன்ஸ் அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து சூப்பராக பண்ணியிருக்கலாம். ஒரு தெரிஞ்ச ஃபேஸை போட்டிருக்கலாம். ஒரு டோலிவுட்லேயோ இல்லை பாலிவுட்லேருந்து ஏதோ ஒரு ஃபேஸை எடுத்து போட்டிருக்கலாம். ஸோ நடிப்பை இன்னும் கொஞ்சம் வெளிப்படுத்தியிருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு ரெஜிஸ்டர்ட் ஃபேஸாக இருந்தால் அது நான் ஒரு பெரிய மைனஸாக பார்க்குறேன். அப்புறம் ஷாயாஜி ஷிண்டே, அதாவது ஆதவன் படத்தில் சூர்யா அவர்களுக்கு வந்து ஒரு சூர்யா அவர்களுடைய கேங்கில் ஒருத்தர் இருப்பார். இந்த ஓகே படத்தில் கூட அன்சிகாவோட அப்பா வருவார் பாருங்கள், ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவர் ஒரு ரோல் பண்ணியிருக்கிறார். இதில் அவரோட கேரக்டருக்கு கூட வேறு யாராவது கொடுத்துருக்கலாம், இன்னும் வெயிட்டாக பண்ணியிருக்கலாம். ஸோ அது ஒரு மிஸ்ஸிங்கு. ஸோ கேரக்டர்ஸ் இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக வந்து வில்லனெல்லாம் காமிச்சிருந்தா சூப்பராக இருக்கும். பட் அவங்க கொடுத்த கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க. அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது, சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இரிட்டேட்டிங் ஃபெல்லோ ஒரு கேரக்டர் ஒன்று வருவாப்பில். அதெல்லாம் பார்க்கும்போது அந்த பிச்சை எடுப்பவர்களே ஒரு கர்ப்பிணி பெண் இருப்பாங்க, அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணுவான். ஸோ அந்த கேரக்டர்லாம் பார்க்கும்போது வந்து ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு கேரக்டராக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் வேறு என்னென்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, லேகுன்னு நினச்சா லேக் இந்த படம், கிரிஞ்சுன்னு நினச்சா கிரிஞ்சு சில இடத்துல. பட் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு, இந்த லாஜிக் மிஸ்டேக்லாம் தூக்கி போட்டுட்டு, இது ஒரு 3.25 மணி நேரம் படமாக இருந்தாலும் 3 மணி நேரத்துக்கு மேலே ஓடுதுனாலும் நம்ம பெருசாக இதெல்லாம் தூக்கி போட்டு இக்னோர் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா, தனுஷ் எந்த இடத்துலையும் நீ ஒரு மோசமான படத்தை பார்த்த, நீ ஒரு மொக்க படத்தை பார்த்த, ஒரு குப்பை படத்தை பார்த்த அப்படிங்கிற ஒரு ஃபீலை நம்மளுக்கு பெருசாக ஏற்படுத்த மாட்டார். ஸோ படம் வந்து சில இடத்துல கிரிஞ்சுன்னு நினச்சா கிரிஞ்சாக இருக்கும், லேக் இருக்கும், சிலதெல்லாம் இருக்குது. பட் தனுஷ் ஒன் மேன் ஷோவாக நீ வா, நான் உன்னை உட்கார வைக்கிறேன் 3.25 மணி நேரம்னு பின்னி எடுத்தார். இவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனதுக்கப்புறம் இப்படி ஒரு கேரக்டரை, இவ்வளோ ஒரு ஃபேன் பேஸ், ஒரு வெறித்தனமான ஃபேன் பேஸ் இருக்கிற ஒரு நடிகர் இப்போ டைரக்டராக வேறு இருக்கார். இப்படி ஒரு இறங்கி ஒரு விஷயம் பண்ணது ஒரு பெரிய விஷயம் அப்படி தான் சொல்லுவேன்.
ஸோ இதை தாண்டி இந்த படத்தில் நான் பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸாக சொல்லணும் அப்படின்னா பாசிட்டிவ்ஸ் முன்ன சொன்ன மாதிரி தான். பட் நெகட்டிவ்ஸ்னு சொல்லலாம், டியூரேஷன் இன்னும் ஒரு அரை மணி நேரம் வந்து கம்மி பண்ணியிருக்கலாம் இந்த படத்தில். அதுதான் ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ்ஸாக. ஆனால் தனுஷ் சாரோட ஆக்டிங்கை வந்து கண்டிப்பாக பாலா சார் பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன், டைரக்டர் பாலா அவர்கள், இந்த படத்தில் தனுஷ் அவர்கள் ஒரு டைலாக் சொல்லுவார், கட்டையை போட்டு என்னை எரிங்க, அப்போ தான் வந்து நான் இது அடுத்த ஜென்மத்தில் பிச்சைக்காரனாக வந்து நான் பிறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். உண்மையாக டைரக்டர் பாலா இந்த படத்தை பார்த்தாருன்னா, எங்கேயா இருந்தேன் இவ்வளோ நாளா, உன்ன மாதிரி ஆளை தான் நான் தேடிட்டு இருந்தேன், வாயா நான் உன்னை ஒரு படம் வச்சு நான் எடுக்கிறேயா, நான் விக்ரம் எல்லோரும் சூர்யா அதர்வாலேருந்து எல்லாரையும் வச்சு படம் பண்ணேன், உன்னை வச்சு நான் படம் பண்ணலையா, தயவுசெய்து வாயா, உன்னை உண்மையாகவே கட்டையை போட்டு எரிக்கிற மாதிரி ஒரு சீனை நான் வந்து எடுக்கிறேன் ரியலிஸ்டிக்காக அப்படிங்கிற மாதிரி தூக்கிட்டு போயிடுவார். அப்படி ஒரு நடிப்பு தனுஷ் அவர்கள். வேறு இதுக்கு மேலே எதுவும் சொல்ல இல்லை. நாகார்ஜுனா, ராஷ்மிகா அவங்களாம் எல்லாருமே ஒரு சூப்பரான ரோல் பண்ணணும். ஒரே வார்த்தை, குபேரா. எதுக்கு இந்த படத்துக்கு தியேட்டருக்கு போகலாம், தனுஷ் 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 மட்டும்தான். ஸோ தனுஷுக்காகவே இந்த படத்தை ஃபேமிலியோடு போயிட்டு ஒரு வாட்டி தியேட்டரில் பார்க்கலாம். ஸோ தனுஷ் வெரியன்ஸ், அதர் ஃபேன்ஸ் வெரியன்ஸ் அதெல்லாம் தாண்டி ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் ரொம்பவே கனெக்டாக இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும், தெலுங்கு ஆடியன்ஸுக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி அதுதான் தனுஷ் தான், வேறு எதுவுமே இல்லை இதில் சொல்கிறதுக்கு. தனுஷ் மட்டும்தான் இந்த குபேரா. ஸோ படத்தை நீங்கள் போய் பாருங்கள். ஸோ பார்த்துட்டு நீங்கள் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. அண்டு வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.